Hi friends, வணக்கம். Welcome back to Anira Trends. Latest updates social media follow பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு, எம்மி மம்மி மஞ்சுன்ட்டு. இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா அதையும் செக் பண்ணுங்க. இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்க சப்ஸ்கிரைப் பட்டன் என்ன ரெட் கலர்ல இருந்துன்னா ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். கூடவே இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல போற வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு யூனிக் பேட்டர்ன் குச்சு. இதுல வந்துட்டு இந்த டியர் டிராப் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஷைனிங் பீட் தான். இது எல்லா ஃபேன்சி ஸ்டோர் நார்மல் கிராஃப்ட் ஷாப்லேயே கிடைக்கும். பட் இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகா இருக்கும் நீங்க செய்யும் போது. ஸோ இதுக்கு அந்த பீடு, தென் அந்த பீட்ஸ் ஆட் பண்றதுக்கு வந்துட்டு இந்த காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். அது ஒரு பெரிய நீடல்ல போட்டிருக்கேன். எகெயின் பீட் ஆட் பண்றதுக்கு ஜரி த்ரெட் எடுத்து அதை லூப் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன நீடல்ல. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு ஒரு 100 strands ஆஃப் சில்க் த்ரெட் எடுத்து அதனுடைய டிப்ல க்ளூ அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஈஸியா இருக்கும் இன்சர்ட் பண்றதுக்கு. தென் ஜரி த்ரெட் வந்து ஒரு 2 லைன் இருக்கிற மாதிரி ஒரு நீடில் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்துட்டு டாசில் ஆட் பண்ணி அதை கட்டுறதுக்கு. ஸோ மெஷர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இந்த 2 குச்சுக்கும் நடுவில் 2 centimeter கேப் விட்டுருக்கேன். ஸோ நீங்க சாரி பல்லுக்கு செய்யும் போது ஒரு பெரிய இன்ச் டேப் வச்சு மார்க்கர் வச்சு கரெக்டா எங்கெங்க வேணுமோ வந்து மார்க் பண்ணிட்டு அப்புறம் நீங்க உங்க குச்சு செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த த்ரெட் ஆட் பண்ணி எவ்வளோ லென்த் வேணுமோ வச்சுட்டு நீங்க மிச்சத்தை வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு நீங்க வந்துட்டு பீட்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலா இந்த டியர் டிராப் அந்த ஷேப் பீட் ஒன்று சின்ன பீட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இதை ட்ரிம் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த ரெண்டும் லெவலா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க வந்து இந்த காட்டன் த்ரெட்டுக்கு பதில் ஒரு 5 to 6 strands ஆஃப் சில்க் த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த சின்ன பீட் ஆட் பண்றேன். சின்ன பீட் தான் வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஷேப் ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி வருது இல்லையா, ஒரு ஸ்கொயர் ஒரு டைமண்ட் அந்த மாதிரி ஒரு ஷேப் வருது இல்ல, அந்த ஷேப் கொடுக்கறது வந்து இந்த பீடு தான். ஸோ இந்த பீட் இல்லாம செஞ்சீங்கன்னா அந்த ஷேப் அவ்வளோ பெர்ஃபெக்டா வரல. ஸோ இப்போ வந்துட்டு இது ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஸோ சில்க் த்ரெட்டுங்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் தனித்தனியாக வரும். அது அவ்வளோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது உங்களுக்கு வந்து பீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு என்னோட லூப்ல காட்டன் த்ரெட் இருக்கு. இப்போ பீட்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். எது மேலே வரணுமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுங்க. ஸோ அந்த பிக் எண்ட் வந்துட்டு மேலே வரணும். அடுத்த பீட்ல வந்துட்டு ஸ்மால் எண்ட் வந்துட்டு மேலே வரணும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். எது மேலே வரணுமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நீடிலுக்குள்ள போற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சைடு முடிச்சிட்டேன். எகெயின் அதே மாதிரி இந்த ரைட் சைட்லயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த லூப் வழியா உங்க த்ரெட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. தென் இந்த பீட்ஸ் பிக் சைடு ஃபர்ஸ்ட் உள்ள போகணும். எகெயின் செகண்ட் பீட்ல வந்து ஸ்மால் சைடு வந்துட்டு உள்ள போகணும். ஸோ இந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ வந்து ஜஸ்ட் when you hold this you won't get that shape. இது இப்படி ஹோல்ட் பண்ணி பாருங்க, அந்த ஷேப் அவ்வளோ பெர்ஃபெக்டா வராது. ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த ஷேப் கொடுக்கறதே அந்த ஸ்மால் பீடு தான். ஸோ வந்துட்டு கண்டிப்பா அந்த ஸ்மால் பீட் வந்துட்டு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்மால் பீட் போட்டு நாட் பண்ணும்போது தான் அந்த இடத்துல அந்த ஷேப் வருது. இப்பவும் வந்து சரியா இல்லை. ஸோ அந்த ஸ்மால் பீட் போட்டுட்டு பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா வருதுன்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்மால் பீட் போட்டு இந்த லூப் வழியா நான் ஆட் பண்ண போறேன். பட் இங்க என்ன பண்ணிட்டேன்னா என்னோட லூப் கரெக்டா அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல என்னோட நாட் வந்துருச்சு, பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால என்னால இன்சர்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா அந்த நாட்டை கொஞ்சம் மேலே கொண்டு வந்துட போறேன், அந்த ஜரி த்ரெட்ல இருக்க நாட். ஸோ தட் என்னோட பீடு ஈஸியா ஆட் பண்ணலாம். மேபி நான் இந்த ஸ்டெப்பை கூட ஸ்கிப் பண்ணிருக்கலாம். பட் பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நாட் வந்துட்டு அந்த நீடில் ஐ கிட்ட இருக்கு ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ பீடை வந்து ஈஸியா ஆட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ பீட் ஆட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துட்டு பெர்ஃபெக்டா வரும். இப்போ நல்லா டைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க அந்த ஷேப் ஒரு டைமண்ட் ஷேப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு யூனிக் டிசைன் தான். ஸோ இந்த மாதிரி கிரியேட்டிவான குச்சுலாம் பார்க்கணுன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி பீட்ஸ் ஆட் பண்ணி அனதர் ஒன் டிசைன் லைக் இதே மாதிரி டிசைன் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டெக்னிக். அதை நான் அடுத்தது ஷேர் பண்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நீடில் வச்சு நாட் பண்ணிக்கோங்க கைட் பண்ணி. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்கும் ஸ்மால் பீடுக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு கேப் இருக்கு. அது வந்துட்டு கரெக்டா நம்மள டாசல் ஆட் பண்றதுக்காக நான் விட்டுருக்கேன்.
இந்த இடத்துல கேப்பு. ஸோ இப்போ வந்து டாசல் ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். லைக் அது 100 strands ஆஃப் சில்க் த்ரெட் எடுத்து அதனுடைய டிப்பில் க்ளூ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல கேப் விட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் உங்களோட டாஸில். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ எப்படி வந்துட்டு சில்க் த்ரெட்டை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வர வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ சில்க் த்ரெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு சாரீ குச்சி ரொம்ப நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வரும். சில்க் த்ரெட் கசங்கி இருந்ததுன்னா அவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருக்காது. ஸோ இப்போ வந்து ஜரி த்ரெட் 2 லைன் எடுத்து சின்ன நீடலில் போட்டு நான் நாட் பண்ணிட்டு இருக்கேன். அதனோட எண்டு வந்துட்டு என்னோட கட்டவரல் கீழே இருக்குது, டாசலோட சேர்த்து பிடிச்சிருக்கேன். ஸோ இப்படி லூப் பண்ணி ஒரு 2 times நாட் போட்டிங்கன்னா போதும். இன்கேஸ் உங்களோட ஜரி த்ரெட் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா. ஸோ ஜரி த்ரெட் வாங்கும்போது கண்டிப்பாக நைலான் ஜரி த்ரெட் வாங்கிக்கோங்க, அதுதான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். காட்டன் வாங்காதீங்க, அது அந்து போயிடும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த நீடில் பேக் சைடில் டாசலில் உள்ளே விட்டு வெளியில் எடுத்துட்டு ட்ரிம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ட்ரிம் பண்ணும்போது நான் எப்பவும் சொல்கிறது தான், இப்போ இழுத்து பிடிக்கும்போது உங்களுக்கு ஷேப் தெரியாது, லூஸாக விட்டிங்கன்னா ஷேப் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ட்ரிம் பண்ணும்போது என்னென்னா இப்படி பிடிச்சிக்கோங்க, பிடிச்சி இழுக்கணும். இழுக்கும்போது பக்கத்து டாசலோட ரொம்ப கீழே வந்திருக்கும், பட் கொஞ்சம் தூக்கி பிடிச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறதோட லெவல் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். பட் இழுத்து பிடிச்சாதான் நல்லா நீட்டாக ட்ரிம் பண்ண முடியும். ஸோ ட்ரிம் பண்ணதை அந்த பிட்டாக வர சின்ன சின்ன த்ரெட்ஸ் எல்லாம் வந்து உடனே டஸ்ட்பினில் போட்டுக்கோங்க, இல்லைனா அங்கங்கே விழுந்துட்டு மெஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம பியூட்டிஃபுல் சாரீ குச்சு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. டாசல்ஸும் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இந்த பேட்டர்ன் பீடட் பேட்டர்ன் ரொம்ப அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனல் இப்போ தான் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 70+ வீடியோஸ் போட்டுட்டேன் சாரீ குச்சியில், கண்டிப்பாக அது போய் செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரையும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சாரீ குச்சு இன் பேசிக்ஸ் போத் அண்ட் தமிழ் வீடியோ இருக்கு. ஹவு டு ஆட் பீட்ஸ் டு சாரீ குச்சுன்னு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கு வீடியோஸ். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க பிளேலிஸ்ட்ல.